ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். அது எப்படின்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வைக்கணும். வச்சோடனே அதில் ரவை போடணும். ரவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணோடனே ப்ரௌன் கலர் சைடு வந்தோடனே அதை இன்னொரு பாத்திரத்தில் தட்டி வச்சிடணும். அடுத்தாப்பில் ஒரு கடாயை எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டால் போதும். கடுகு போட்ட பிறகு ஆனியன் 2 ஆனியன் போடும். அதை வெட்டி வச்சுருக்கோம்னா அந்த ஆனியனை போடணும். போட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா தெரிக்கும் எண்ணெய். சரிங்களா? எனக்கு அப்படிலாம் தெரிச்சிடுச்சு. வேறு கருவேப்பிலை போட்ட பிறகு 2 சீட்ஸ் மிளகா வெட்டி போடுங்க. அடுத்தாப்பில் இஞ்சி, ஒரு சின்ன கோன் இஞ்சி, குட்டி பீஸ் இஞ்சி லைட்டாக வெட்டி போடுங்க. போட்ட பிறகு அது நல்லா 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனோடனே வாட்டர் ஊற்றிடுங்க. வாட்டர் ஊற்றின பிறகு உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் அது கொதித்து வரும்ல, நல்லா கொதித்து வரும்போது ரவையை போட்டுங்க. போட்டு ஒரு நிமிஷத்தில் 2 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் அது கோகோனட் ஆயில் ஊற்றுங்க. நல்லா கிண்டி விட்டோன்னே கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அது ஆறின பிறகு பூவாக வரும். பூ கணக்காக வரும்னு சொல்லாங்க தெரியுமா? அப்படி அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து அந்த உப்புமா வச்சு சுகர் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆறாளியாக இருக்கும். வேறு நீங்கள் உப்புமா சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தெரியாதவங்க இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.